ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்லைம் அனிமே மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் ஜாலியாகவும் சூப்பராகவும் போகும். எனக்கு இந்த அனிமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அண்ட் இதுவும் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் கதை மட்டும் கொஞ்சம் குழப்பமாக போகும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 1. காலையில் ஸ்கூலுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் 2-3ல இருக்கிற பசங்க பாதி பேர் கிளாஸில் தான் வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பெல் அடிச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். டீச்சர் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் அவங்க பிளேஸ்ல போய் உட்காடுறாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட். ஆமா, நான் கிளாஸ்ல தானே உட்காந்துட்டு இருந்தேன், என்னாச்சு திடீர்னு என் முன்னாடி இப்படி கருப்பா இருக்கு, இது ஏதோ ஓடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அதை உடைக்கிறா. சுத்தி எல்லாமே ஸ்பைடர்ஸா இருக்கு. என்ன இடம் இது? அது போக எனக்கு எப்படி இத்தனை கால் இருக்கு? அடங்கோனியா, நான் ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பதட்டமாகறா. அப்படின்னா நான் உண்மையிலே ஒரு ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கனா? இது நியாயமே இல்ல. நான் மட்டும் எதுக்காக ஒரு ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகிறா. சரி, நடந்து போச்சு, நான் இப்போ ஒரு ஸ்பைடரா இருக்கேன், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாரும் என்ன சாப்பிட்டு இருக்காங்க, எனக்கு டின்னர் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவ போய் பார்த்தா, என்னடா இவனுங்க கண்ட கருமத்தையே திங்கிறானுங்க, பர்கர் பீஸான்னு எதுவும் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து தனியா போறா. ஓ பெரிய ஸ்பைடர், அப்படின்னா நீங்க தான் எங்களோட அப்பாவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவா. அந்த ஸ்பைடர் இவளை அட்டாக் பண்ணுவோம், அப்படின்னா நீங்க எங்க அம்மாவா, நான் தப்பா சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போடவும், இங்க பிறந்த ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்பைடர் திங்குது. இது என்ன இப்படி ஸ்பைடர்ஸையே திங்குது, எனக்கு வச்சுட்டாங்கடா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஓடி போயிருதா. கிளாஸ்ல எப்பவும் போல இங்கிலீஷ் கிளாஸ் மொக்கையா எடுத்துட்டு இருந்தாங்க. நான் கிளாஸ்ல தான் உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு அந்த இடத்துல ஒரு வேளை டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருச்சா, இல்ல இயற்கை அழிவு ஏதாச்சும் ஏற்பட்டுச்சா, அப்படி இல்லைன்னா அந்த டெடி படத்துல வர மாதிரி நான் கோமா ஸ்டேஜ்குள்ள போய் என்னோட சோல் மட்டும் ஒரு ஸ்பைடரோட உடம்புக்குள்ள வந்துருச்சா, அப்படி இல்லைன்னா என்னோட நினைவுகள் சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்பைடரோட உடம்புக்குள்ள இருக்கா. நடந்து போச்சு. இப்ப நான் ஒரு ஸ்பைடரா ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கேன். இந்த அனிமேல எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சூப்பர் பவர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல ஒரு அப்ரைசல் ஸ்கில் இருந்தாவாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது பார்த்தா, அப்ரைசல் ஸ்கில் அதை நீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட் தேவை. இப்போ உங்ககிட்ட மொத்தமா 100 பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லப்போ, எத்தனை அனிமையில பார்த்திருக்கேன், அப்ரைசல் ஸ்கில் தான் ரொம்பவும் முக்கியம், நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அப்ரைசல் ஸ்கில்ல வாங்கி ஒரு கல்ல அப்ரைசல் அப்படின்னு சொல்லப்போ, இது சாதாரண ராக் தான் அப்படின்னு அது சொல்லுது. அடங்குனியா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. அப்ரைசல் அப்படின்னு திரும்பவோ சொல்லவோ அது ராக் தான் அப்படின்னு திரும்பவோ சொல்லுது. ஒருவேளை அந்த செவுத்துல கூட ஏதாச்சும் பவர் இருக்கலாம். அப்ரைசல் அப்படின்னு சொல்லவோ இது ஒரு சாதாரண வால் தான் அப்படின்னு அது சொல்லுது. இது சாதாரண வால்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவ செம டென்ஷன் ஆயிட்டு, மேபி நான் லெவல் 1ல இருக்கிறதுனால என்னோட அப்ரைசல் ஸ்கில் இப்போதைக்கு அப்டேட் ஆகாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னை தானே தொட்டு பார்த்த அப்ரைசல் அப்படின்னு கேட்கறா. ஸ்பைடர் நேம் அன்னோன் அப்படின்னு வருது. ஸ்பைடர்னு எனக்கே தெரியும், அன்னோன்னா ஒருவேளை எனக்கு இன்னும் பேர் வைக்கலையோ அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, சரி ஒரு ஸ்பைடர் ரீஎன்கார்னேஷன் ஆயிட்டேன், இது பாக்குறதுக்கு ஒரு கேம் மாதிரியே இருக்கு, கண்டிப்பா இது என்னோட வேர்ல்டு இல்ல, இதுல நான் எப்படி பொழைக்கிறதுங்கிறத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடலான்னு வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. காத்த தொட்டாவ அப்ரைசல்னு சொல்லவோ ஃபாக் 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 அப்படின்னு திரும்ப வருது. இந்த இடத்துல இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் இருக்கு, கண்டிப்பா இதுங்களை பொழிக்கலாம். நான் உள்ள போனா இதுங்க எனக்கு சாப்பாடா மாறாது, நான் தான் இதுங்களுக்கு சாப்பாடா மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கவும், மனுஷங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கவும், ஆனா ஆமா நான் மனுஷங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிடலாம், நான் தான் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர் ஆச்சே, ஆனா அவனுங்க என்ன மிதிக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் இறந்து போய் கிடக்கு. கண்டிப்பா யாரோ ட்ராப்புங்கிற பேர்ல ஆப்பு வச்சிருக்காங்க, மாட்டிக்கிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே பின்னாடி போகும்போது டப்புனு அவ உடம்புல இருந்து வெப் வருது. அட ஆமா, நான் இப்போ ஒரு ஸ்பைடர்ல என்னால வெப் விட முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சேஃபா இருக்கிற மாதிரியான வெப்பை கட்டி அந்த இடத்துல வைக்கிறா. என்னோட பழைய லைஃப்ல அந்த லெவலுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நான் வீட்டுக்குள்ளவே உட்காந்து வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தேன், ஆனா இந்த லைஃப் கொஞ்சம் ஜாலியா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ உட்காந்துட்டு இருக்கவும் திடீர்னு அந்த இடத்துல மயங்கி கீழே விழறா. ஆமா, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு எதுவுமே சாப்பிடல, நான் சாப்பிடாமையே செத்து போயிருவேன் போலயே, பரவாயில்ல நான் எப்படியாச்சும் இதை சாப்பிட்டாச்சும் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அங்க இறந்து கிடக்கிற ஸ்பைடரை சாப்பிடுறா. இது என்னடா இப்படி கசக்கு, நல்லாவே இல்ல, ஆனால் நான் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அதை சாப்பிட்டு முடிக்கிறா. சரி இப்போதைக்கு நான் சாப்பாடு இல்லாம செத்து போக மாட்டேன், சோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கவும், அந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிற ஒண்ணு, நீங்க கென் ஈட்டர் அப்படிங்கிற டைட்டில் அக்வயர் பண்ணிருக்கீங்க அண்ட் ஸ்கில் டேபோ லெவல் 1 இன்ஹெரிட்டட் மேஜிக் லெவல் 1 அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நான் சாப்பிட்றத வச்சு கூட என்னால ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியுமா, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஆமா, மேஜிக் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு ஏதாச்சும் மந்திர வார்த்தைகளை சொல்லணுமா, இன்ஹெரிட்டட் மேஜிக் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா எதுவுமே நடக்கல. இங்க இருக்கிற எல்லா ஸ்பைடர்ஸுமே என்ன மாதிரியே ஒரு ஸ்பைடர் சாப்பிட்டுருக்குங்க, அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே டைட்டில் தான் கிடைச்சிருக்கும். எனக்கு டிஃப்ரெண்டான ஸ்கில் வேணும், டான்ஸ் டான்ஸ் டான்ஸ், இப்படி பண்ணா டான்ஸருங்கிற டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவ கீழே விழறா. அப்ப பார்த்தா ஒரு வெப் ஆடவும், எனக்கான சாப்பாடு இதுல மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ போய் பார்த்தா ஒரு ஃப்ராக் மாதிரியான ஒண்ணு மாட்டி இருக்கு. சரி பரவாயில்ல, ஃப்ராகும் சிக்கன் டேஸ்ட்ல தான் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவ பக்கத்துல போக்குவோம், அது இவ கண்ணில் ஆசிட துப்பிடுது. அட பாவி பையில கண்ணில் என்ன தடவை துப்புன எரிதே, ஐயோ இது ஆசிடா, எனக்கு ஒரு சைடு கண்ணே தெரியாம போயிடுச்சு, பாவி பையல இப்படி பண்ணதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகுறா. ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 அக்வயர்ட் அப்படின்னு சொல்லி வருது. நல்ல ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா வெட்டியான அப்ரைசல் ஸ்கில்ல 100 பாயிண்ட் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன், என்னையவே அட்டாக் பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்றதுக்காக போறா. ஆனா அதை இவள அட்டாக் பண்ணிருது. பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2 அக்வயர்ட் அப்படின்னு சொல்லி வருது.
ஐயோ கம்ப்யூட்டர் அக்கா நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம டென்ஷன் ஆகுறா. இவ்வளவு தூரம் நீ பண்ணதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா அதோட அட்டாக் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு அதுக்கு பின்னாடி ஓடிடுதா. அது வலையில மாட்டி இருக்கிறதுனால அதால திரும்ப முடியல. போய் அதோட கழுத்தை கடிக்கவும் அது துடிச்சு இறந்து போயிருது. அவ்வளவுதான் ஒரு வழியா சண்டையில நம்ம ஹீரோயின் வின் பண்ணிட்டா. பாவி பையா என் கண்ணை ஓச்சு புட்டானே, இதுக்காகவே இவனை நல்லா சமைச்சு சாப்பிடணும். நான் இதை கடிச்சப்போ இது ரொம்பவும் துடிச்ச மாதிரி தெரிஞ்சது. அப்படின்னா என்னோட கடியில ஒரு பாய்சன் இருக்கா? அப்படின்னா என்கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. என்னால பாய்சனையும் கக்க முடியும். வெப் விட்டு என்னால மத்தவங்கள பிடிக்கவும் முடியும். உன்னால தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃப்ராகி. ஆனா நீ எனக்கு செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் தெரியுது. அதோ நின்றுட்டு இருக்கானே அவன் தான் நெக்ஸ்ட் பிரின்சஸ் ஆக போறவன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லி பசங்க பேசுறாங்க. பொண்ணுங்களும் அவனை பத்தி பெருமையா பேசுறாங்க. அவனுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்க அந்த பொண்ணு அது லேடி கர்நாடியஸ் தானே, அவங்க தான் ரொம்பவும் கியூட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசவும், பத்தியா நீ கியூட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறான். உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு எல்ஃப் பொண்ணு வந்து சொல்லவோ, ஓ ஓகா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, நான் இன்னும் உங்களுக்கு டீச்சர் தான், சோ கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத அவ விசாரிக்கிறா. ஒரு ப்ளூ ஹேர் பொண்ணு அதை பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட போய் நின்னுட்டு கொஞ்சம் அவளை பார்த்து டென்ஷன் ஆகவும், ஆமா இந்த பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் பொண்ணு கேட்கறா. இவ தான் என்னோட சிஸ்டர் சூ அப்படின்னு அவன் சொல்லவோ, ஓ பரவாயில்ல இவ பார்க்க நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ சுத்தி பார்க்கவும் அவன் பின்னாடி போய் அவ ஒளிஞ்சுக்கிட்டா. ஹே சூ இவளே எங்க கூட தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. இவ எல்ஃப்ங்கிறதுனால இவளுக்கு கம்மியா தான் வயசாகும், ஆனா இவளுக்கும் எங்க வயசு தான் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவோ க்ளோஸா தெரியுறீங்களே. ஹே ஷோன் நீ அவகிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். சரி நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் கேல அவங்கள கூட்டிட்டு போறா. ஹே ஓகா நீ இன்னும் குட்டியாவே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கவும், நம்ம டீச்சர் கொஞ்சம் மரியாதை கூட அப்படின்னு கூட இருக்கிறவா சொல்றா. ஹே ஷோன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் முக்கியமான ஆள், அதுவும் இவன் அந்த ரெட் எம்பையருக்கு ஃபியூச்சர் கிங்கா மாற போறவன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஷோன் அப்புறமா அந்த ரெட் ஹேர் பண்ண அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணவோ, ஆமா உண்மையிலேயே இவங்க யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் ஹியமாடா அப்புறம் கானட்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவோ, என்னது கானட்டாவா அப்படின்னா நீ பொண்ணா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். வேற என்ன பண்ண சொல்ற, இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே என்ன மறந்துடாதீங்க நான் தான் ஷீனஹாரா அப்படின்னு சொல்லி அந்த பெட் அனிமல் சொல்லவும், சீன் போடுற ஒரு பொண்ணா இருந்த நீ இப்படி மான்ஸ்டர் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். ஆமா டீச்சர் அப்படின்னா மான்ஸ்டரா கூட ரீஇன்கார்னேஷன் ஆக சான்ஸ் இருக்கா, இவளே மாதிரி வேற யாராச்சும் மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பார்த்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மனுஷங்களா தான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் கேலா இருக்கிற டீச்சர் சொல்றாங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுறாங்க. எல்லாருமே இப்போ சாப்பிடுறதுக்காக கிளம்புறாங்க. அந்த ஸ்கூல்ல பாம் பிளாஸ்ட் ஆகி இறந்து போன எல்லாருமே ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் அந்த தவளையை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இது ரொம்பவே கேவலமா இருக்கு, ஆனாலும் நான் வாழ்றதுக்காகவாச்சும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே கிட்டத்தட்ட ஸ்லைம் அனிமே மாதிரியே தான் ரீஇன்கார்னேஷன், ஆனா கதை மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா போகும். அதே நேரத்துல கதையும் ரொம்பவும் சூப்பரா போகும். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க நம்பி பார்க்கலாம். கதையும் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஆனா என்ன கொஞ்சம் கதை புரியாத மாதிரியே போகும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் அது கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, அப்படின்னா உங்களுக்கு கதை புரியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.